ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை நேரத்திலே கூட மறுபடியும் அருணோதயம் நிகழ்ச்சி கூடாக உங்களை மீண்டும் இந்த புதிய காலையிலே உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நான் நம்புகிறேன் ஆண்டவர் உங்களோட கூட இருக்கிறார். நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்கள். இன்றைக்காக உங்களுக்கு உதயமாக இருக்கிற இந்த நாள் உங்கள் வாழ்விலே வெளிச்சமாக, மகிழ்ச்சியாக, சந்தோஷமாய், சமாதானமாய் இந்த நாள் உங்களுக்கு இருக்கும். இந்த நாளிலே கூட நாங்கள் தேவனுடைய வார்த்தையிலிருந்து ஒரு வார்த்தையை நாங்கள் தியானிக்கலாம். யோவான் 10ஆம் அதிகாரம் 27வது வார்த்தையை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. இந்த நாளிலே கூட அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அருணோதயம் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறதான என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதனாலே கூட ஆண்டவருடைய வார்த்தை அழகாய் சொல்லுகிறது, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நாங்கள் எங்களுடைய கிறிஸ்துவ வாழ்க்கைங்கிற ஒரு விசுவாச பயணம். நாங்கள் விசுவாசத்திலே தொடங்கி எங்களுடைய வாழ்க்கை விசுவாசத்திலே கடந்து போய் கொண்டிருக்கிறது. எங்களுடைய விசுவாச பயணத்திலே நீங்களும் நானும் உங்களுடைய வாழ்க்கை வெற்றி பெற, ஆசீர்வாதமாய் இருக்க, எங்களுடைய எதிர்காலம் மேன்மையடைய, எங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதம் உள்ளதாய், செழிப்புள்ளதாய், சுகவாழ்வு உள்ளதாய் இருப்பதற்கு நீங்கள் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. அதைத்தான் இந்த வேத பகுதி சொல்கிறது, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, உங்களை சூழ இந்த புத்தம் புதிய காலைகளிலே கூட நீங்கள் உங்கள் வாழ்வை ஆரம்பித்திருக்கிறீர்கள். உங்களை சூழ பலவிதமான சத்தங்கள் உங்களை நோக்கி வருகிறது. நீங்கள் பலவிதமான சத்தங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பலவிதமான சத்தங்களை நீங்கள் கேட்கிறீர்கள். எனவே இந்த நாளிலே கூட வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய விசுவாச வாழ்வு ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய விசுவாச வாழ்வு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய கிறிஸ்துவ வாழ்வு வெற்றி பெறணும்னு சொன்னால், நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் விசுவாச சத்தத்தை நீங்கள் கேட்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, வேதாமத்திலே பலவிதமான உதாரணங்களை நாங்கள் சொல்லலாம். ஏதேனிலே பார்த்தீங்க என்று சொன்னால் கேட்க வேண்டிய ஒரு சத்தம் ஒன்று இருக்கிறது. அதுதான் தேவ சத்தம், விசுவாச சத்தம். இன்னும் ஒரு சத்தம் ஆதாமுக்கு கேட்கிறது. அதுதான் எங்களை வஞ்சிக்கின்ற சத்தம், எங்களை தாழ்வுக்குள் நடத்துகிற சத்தம், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திலிருந்து எங்களை விலக செய்கிற சத்தம், எங்களுடைய விசுவாச ஜீவியத்தின் ஓட்டத்திலிருந்து எங்களை முற்றிலுமாக எங்களை ஏழ்மைக்குள்ளே, தரித்திரத்துக்குள்ளே, இல்லாமைக்குள்ளே, இயலாமைக்குள்ளே கொண்டு செல்கிற சத்தம். இந்த உலகத்திலே உங்களையும் என்னை நோக்கி வருகிற சத்தங்கள் பல இருக்கிறது. எங்களை விசுவாச சத்தம் ஒன்று இருக்கிறது. மற்ற பிரகாரமாக உலக சத்தம், வஞ்சிக்கிற சத்தம், மாம்சீக சத்தம், இப்படிப்பட்ட பலவிதமான சத்தங்கள் எங்கள் வாழ்விலே கேட்டுக்கொண்டிருக்கிறது. எனவே தேவ பிள்ளைகளே, நீங்கள் எந்த சத்தத்தை கேட்கிறீர்கள்? எந்த சத்தத்துக்கு செவி கொடுக்கிறீர்கள்? உங்களை வாழ வைக்கிற சத்தம், உங்களை சுகமாக்குற சத்தம், உங்களை விடுதலையாக்குற சத்தம், உங்களுடைய வாழ்விலே ஜெயம் கொடுக்கிற விசுவாச சத்தங்களை கேளுங்கள். அப்பொழுது நிச்சயமாய் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். ஒரு மனிதன் எதை அதிகமாய் கேட்கிறானோ அவன் அடுத்த கணப்பொழுதிலே அவன் அப்படியே மாறிவிடுகிறான். அதுவாக உங்களுடைய வாழ்க்கை மாறிவிடுகிறது. நீங்கள் ஆசீர்வாதத்தின் சத்தத்தை கேட்க கேட்க உங்கள் வாழ்வு ஆசீர்வாதமாய் மாறும். சுகவாழ்வின் செய்தியை கேட்க கேட்க உங்கள் வாழ்வுக்குள்ளே சுகவாழ்வு பெருகும். செழிப்பின் செய்தியை நீங்கள் கேட்க கேட்க உங்கள் வாழ்வு செழிப்புக்குள்ளே கடந்து செல்லும். வெற்றியின் செய்திகளை கேளுங்கள், விசுவாசத்தின் செய்திகளை கேளுங்கள், சுகவாழ்வின் செய்திகளை கேளுங்கள், ஆசீர்வாதத்தின் செய்திகளை கேளுங்கள். உங்களுடைய வாழ்வின் விசுவாசத்துக்கு முரணான எந்த ஒரு செய்திகளையும் கேட்காதீர்கள். நீங்கள் அப்படி கேட்பீர்கள் சொன்னால் நீங்கள் இருக்கிற நிலைமையிலிருந்து அடுத்த நிலைமைக்கு போக முடியாது. எனவே அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இந்த புதிய காலை வேளையிலே கூட, நீங்கள் ஆரம்பித்திருக்கிற இந்த வாழ்விலே கூட, இன்றைய நாள் ஒரு தீர்மானம் எடுங்கள். நீங்கள் எந்த செய்தியை, எந்த சத்தத்தை கேட்கிறீங்களோ நீங்கள் அதுக்கு அடிமையாகிறீர்கள். அதே போல நீங்கள் மாறிவிடுகிறீர்கள். எனவே தீர்மானம் எடுங்கள். நீங்கள் விசுவாச சத்தத்தை கேளுங்கள். உங்கள் வாழ்விலே ஒவ்வொரு நாளும் நீங்கள் கேட்க வேண்டிய ஒரு சத்தம் இருக்கிறது, விசுவாச சத்தம். உங்களை வாழ வைக்கிற சத்தம், உங்களை ஆசீர்வதிக்கின்ற தேவ செய்திகளை கேளுங்கள். உங்களை வாழ்வை மாற்றுகிற அற்புதமான தேவனுடைய வார்த்தைகளை கேளுங்கள். அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாயிருக்கும். வேதம் சொல்லுகிறது, விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும் என்று சொல்லி.
அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்வில் விசுவாசம் வளரும் சொன்னால் தேவனுடைய வார்த்தையை தினம் தினம் கேளுங்கள். தேவ சத்தத்தை தினம் தினம் கேளுங்கள். அப்பொழுது உங்களுடைய வாழ்வு மாறும். நீங்கள் ஆசீர்வாதம் இருப்பீங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.